இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9 சீசன்களா சக்சஸ் ஆன ஒரு ஷோ அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற ஷோ அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 சீசன்களா எவ்வளவு சொதப்புகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஹாஸ்ட் பண்ற வரைக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஷோவா அது இருந்தது. அதுக்கப்புறம் அது வேற மாதிரியான ஒரு ஷோவா கம்ப்ளீட்டா வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஹாஸ்டுக்கு அந்தந்த ஹாஸ்டுக்கு அவங்களுடைய முறையில வந்து ஹாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படின்னாலும் ஷோல வர கண்டஸ்டன்ஸ் எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க, ஷோல பங்கு பெற அந்த கண்டஸ்டன்ஸோடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத கடந்த 2 சீசன்களா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த 2 சீசன்களா ஒரு கண்டஸ்டன்ட்டும் உருப்படி எதுவும் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்கணும். சண்டை போடுறாங்க, சமாதானம் ஆவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அதை தாண்டி வந்து டாஸ்க்குன்னு நான் எதையும் பார்க்கல. போன சீசன், முந்தின சீசன், 8வது சீசன்லயாவது கடைசி ஒரு 4 to 5 வீக்ஸ்ல ஏதோ மாற்றம் நடந்துச்சு உள்ள. அதனால டாஸ்க் எல்லாம் மாற்றி ஓரளவு மேனேஜ் பண்ணாங்க. போன சீசன்ல எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் எல்லாரும் இருந்தது பார்க்க முடியுது. ஸோ அப்படியான சூழல்ல இப்போ பிக் பாஸ் த காமன் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ புதுசா வந்து ரன் பண்றாங்க. அந்த ஷோல இருந்து குறிப்பிட்ட சிலரை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேரை வச்சு அதுல இருந்து குறிப்பிட்ட சிலர் வந்து தேர்வு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இன்னைக்கு அந்த பிக் பாஸ் த காமன் மேன் அப்படிங்கிற ஷோ பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ச்சியா இனிமேல் பிக் பாஸ் பத்தின ரிவ்யூஸ் தொடர்ச்சியா வரப்போகுது. பழையபடி 2024, 2025 ஆண்டுகள்ல நம்ம எப்படி பிக் பாஸ் ஷோ வந்து இந்த முறையும் தொடர்ச்சியா ரிவ்யூ வரப்போகுது. ஸோ உங்களுடைய ஆதரவு எப்பயும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம இப்போ பேச போறது இந்த பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத தான் பேச போறோம். நான் உங்க ஹரீஷ் கூட பேசுறேன். வணக்கம். வணக்கம் ஹரீஷ் அண்ட் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு பழைய நேயர்கள் எல்லாம் எனக்கு திரும்ப வரணும்ன்றதுதான். ஏன்னா கண்டினியூஸா நீங்க வந்துட்டு நீங்க ஜென்யூனா சொல்றீங்க அப்படின்னுட்டு நீங்க சொல்லதான் எங்களுக்கு வந்துட்டு அது நேர்மையா கொடுக்கணும்ன்றது. யார் பக்கமும் வந்துட்டு நம்ம பயாஸ்டா இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஒன்ஸ் வந்துட்டு ஹாஸ்ட் யாருக்குன்னா பயாஸ்டா இருந்தாக்க நம்மளுக்கு அவங்களுக்கு எகெயின்ஸ்டா நான் நின்று இருக்கேன் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். நானு நீ இப்ப சொன்ன கமல்ஹாசன் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கான வித்தியாசம் இருக்கு அப்படின்றத நான் சொல்வேன் நானு. ஏன்னா கமல்ஹாசன் அது ஸ்டாண்டர்டே வேற. சோ இப்போ விஜய் சேதுபதி கூட வந்துட்டு நீங்க அதுக்கான கண்டஸ்டன்ட் எடுத்திருந்தாக்க பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றதுதான். பட் லாஸ்ட் டைம் வந்துட்டு எல்லாம் திவாகர் எல்லாம் கூட ஓகேவா தான் இருந்தது. விஜய் சேதுபதிக்கு ஈக்குவல் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் எடுத்துட்டு விஜய் டிவி வர்ற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப வரைக்கும் பட்டுட்டு இருக்காங்க. அது அது அவரு இதுக்கு மேல விஜய் டிவில ஆளே இல்ல, அந்த அளவுக்கு தான். அண்ட் இப்போ வந்துட்டு காமன் மேன் அப்படின்ற கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. காமன் மேன் அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகரை தான் நம்ம வந்துட்டு இது பண்ணணும். அப்போ இன்னைக்கு கேஸ்ல வந்துட்டு எல்லாருக்குமே சோசியல் மீடியா இருக்கு, அது இல்லைன்னெல்லாம் கிடையாது. பட் ஆனா சோசியல் மீடியா செலிபிரிட்டின்னுட்டுன்னெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரபலமானவங்க இருப்பாங்க. நீங்க அவங்களெல்லாம் எடுத்து போட்டுட்டு காமன் மேன் சொன்னாக்கா அது எப்படி அக்செப்டபிள்ன்றது எனக்கு தெரியல. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு வந்துட்டு நீங்க காமன் மேன் எதுக்கு மீன் பண்றீங்கன்றது எனக்கு தெரியல. இதுக்கு வந்துட்டு ஒரு 3 ஜட்ஜு போட்டுட்டு இது பண்ணாங்க. எனக்கு இப்ப இந்த 2 நாள் அவங்க பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு நான் இந்த 2 நாள் மட்டும், அந்த 2 எபிசோட் மட்டும் நம்ம பேச போறோம். இந்த 2 நாள் தான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு பிலோ ஆவரேஜ் இருந்த மாதிரி இருந்தது. ஓவியா வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க, அழகா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த ஜட்ஜ் பண்ற அந்த செக்மெண்டோடைய ஐடியா புரிஞ்சுதா அப்படிங்கறது எனக்கு புரியல. அவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸும் வந்து மேலோட்டமா இருக்கே தவிர என்ன பண்ணணும் அப்படிங்கறத கண்டஸ்டன்ஸ்க்கு அவங்க சொல்றதும் இல்லை. ரெண்டாவது கண்டஸ்டன்ட் பண்றதையும் அவங்க வந்து ஓப்பனா பேசுறாங்க, பட் வந்து அது என்ன கான்செப்ட்ங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரியல அப்படிங்கிறத பார்க்க முடியும். கண்டிப்பா ஒரு ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி ஓவியாக்கு இல்ல அப்படின்றத நான் பாக்குறேன். எனக்கு ஓவியா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு அந்த ஷோட கான்செப்ட் புரியல. அதுதான் மெயின் பர்பஸா நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு காமன் மேன் நீங்க ஒரு ஷோ எல்லா லாங்குவேஜ்லயும் ரன் பண்றாங்க. தமிழ் மட்டும் இல்ல, மலையாளத்துல ஓடுது, தெலுங்குல ஓடுது, கன்னடால ஓடுது, ஹிந்திலயும் போகுது இப்போ.
ஸோ அது வந்து ஓகே, நீங்க வந்து பேன் இந்தியா லெவல்ல காமன் மேன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரணும், சாதாரண மக்களை உள்ள கொண்டு வரணும், நீங்க பண்றதெல்லாம் ஓகே. ஒரு ஷோல கூட இந்த வாட்டர் மெலான் சோல்னு ஒரு லேடி போய் பண்ணுச்சு ரீசெண்டா, நேத்து தான் வந்து எவிக்டாஸ் அந்த பொண்ணு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால பிரபலமா இருக்கிற ஆளுங்க எல்லாம் மற்ற லாங்குவேஜ்லயும் கூப்பிட தான் செய்யறாங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா லாங்குவேஜ்லயும். அது வந்து நார்மல் அப்படின்னு தான் பாருங்க, அது அவங்களுடைய டிஆர்பி தெரிகிறதுக்காக பண்றாங்க. இப்போ ஜட்ஜுக்கு நீங்க வந்து இந்த ஷோ எதுக்காக அப்படிங்கறது புரிய வைக்கணும். நீங்க வந்து இந்த ஷோட கான்செப்ட் என்னன்னு புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சாதான் ஜட்ஜி அவங்களுடைய கருத்துக்களை தெளிவா சொல்ல முடியும். கான்செப்ட் என்னங்கிறது சொல்லாம அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஏதோ கலக்க போகுது யாருக்கு வந்து கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ற மாதிரி செலக்ட் இல்ல, அதுக்கு கூட வந்துட்டு ஓவியா ஃபிட்டான்றது எனக்கு தெரியல. ஓவியா ஆஸ் அ கண்டஸ்டன்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு இன்னும் சொல்ல போனாக்கா இந்த 10 சீசனுக்கும் ஹார்ட் ஆஃப் பிக் பாஸ்னாக்கா அது ஓவியா தான். ஓவியா, ஏன்னா ஓவியா மாதிரி கியூட்டா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னமும் வந்துட்டு ஓபி அடிச்சுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிக் பாஸே என்னன்னு தெரியாதப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியை வெளியில காட்டி தக்க வச்சுட்டு போன ஒரு கான்டெஸ்டன்ட் அப்படின்னாக்கா அது ஓவியா தான். ஓவியாக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த ஜட்ஜ் அப்படின்ற அந்த பொசிஷன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ ஓவியா டிசர்வ்ஸ் இட் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணவே தெரியல. எல்லாமே ஓகே ஃபைன் சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க, அந்த மாதிரி தான் சொல்றாங்களே தவிர ஒரு ஜட்ஜ் இதுக்கு. இப்போ ஆரி எல்லாம் பார்த்தேன்னாக்கா அவங்க ஒரு ஷோவே நடத்துறாங்க, ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒரு ஷோவே நடத்துறப்ப வந்துட்டு ஆரி வந்துட்டு ஃபெமிலியர் இன் டாக்கிங். ராஜு சொல்ல வேண்டாம், பேச்சு திறமை இது ஜாஸ்தி. ஆனா இப்ப ரெண்டு நாள்ல வந்தவங்க எல்லாமே ராஜுவை யாருன்னு தெரியாதுன்றவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு கிளியராவே சொல்றா, ஓவியா வந்துட்டு எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க, ஆரி வந்துட்டு நல்லா அவர் நீதி நியாயம் நேர்மன்னாட்டர் பேசினவரு, ஆனா நீங்க வந்துட்டு சும்மாவே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னுட்டு ரொம்ப ஓப்பனா என்ன போல்டா பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அந்த போல்டா ஓப்பனா அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா. அதுதான் ட்ரூ. ராஜு ஒண்ணுமே பண்ணல, அது வந்துட்டு ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு ராஜுக்கு இது. ராஜுக்கு காமெடி சென்ஸ் இருக்கு, காமெடி சென்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் வந்து அங்க பண்ணல. இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்கா ஒரு மமதை, ஐ எம் பெஸ்ட் காமெடி ஆக்டர் அப்படின்ற மாதிரி இல்ல, ஐ எம் சர்க்காசம் பண்றதுல நான் தான் பெஸ்ட். ராஜுவும் பிரியங்காவும் சேர்ந்தா என்ன அளவுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டை குதூகலமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து அப்படியான ஒரு டீமா தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்க தெரியலையோ பிக் பாஸ் டீமுக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து 24 hours லைவ்ல போட்டாலும் சில விஷயங்கள்லாம் கட் பண்ணி வச்சிடறாங்க. 24 hours லைவ்ல முழுசெல்லாம் போறது கிடையாது. எது தேவையோ அதை போட மாட்டேங்கிறாங்க, எது தேவையில்லையோ அதைத்தான் 24 பண்ணிட்டு இருக்காங்க. சோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வாட் த பீப்புள் என்ன அவங்க இது பண்ணாங்களோ அதான் நாமளும் வந்துட்டு இவ்வளவு நாள் பேசியிருக்கோம். ராஜு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்ன்ற ஒரு அந்த ஒரு இது ஸ்கில் மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு டேலண்ட்டை மட்டும் வச்சுட்டு தான் வந்துட்டு அங்க சர்வைவ் ஆனாரே தவிர அவர் வந்துட்டு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணலன்றதுதான். ஈவன் தோ ஹி இஸ் அ குட் பர்சனாலிட்டி, எதுவுமே பண்ணலன்றது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ராஜுக்கு டைட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது இப்ப ராஜுவுக்கு என்னன்றது அங்க புரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. அண்ட் மாயா வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் அவங்க வந்துட்டு அந்த மஞ்சுளா டீச்சர்ன்ற அந்த யூடியூப் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ அழகா இருக்கும் அது. கெஸ்ட்டுங்களெல்லாம் நீ யாரு என்னென்னலாம் பாக்குறது கிடையாது, அவ்வளோ அழகா பண்ணுவாங்க. பட் இங்க வந்துட்டு பிகினர் மாதிரி ஒரு ஆங்கரிங் பண்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மாயாவா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை இன்னொரு 4-5 நாள் போச்சுனாக்கா அவங்களுக்கு பிக்கப் பண்ணிப்பாங்களா என்னன்றது தெரியல. பட் மாயாவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாயா இங்க இல்ல அப்படின்றதான் நான் சொல்வேன். இன்னொன்னு வந்துட்டு இவங்க காமன் மேன்ன்றாங்க, ரொம்ப பயாஸ்டா நான் கொண்டுட்டு போறேன் அப்படின்றாங்க. ஒரு ஆடு மாடை வந்துட்டு சந்தைக்குள்ள அந்த கயிறை கழட்டிட்டு விட்ட மாதிரி அந்த மக்களை போயிட்டு அந்த 2 பஸ் இருக்குது போய் ஏறுங்கன்னு சொல்லிட்டுன்னு ஏற விடுறாங்க. எனக்கு தெரியல இது எந்த வகையில இதெல்லாம் நியாயம்ன்றது எனக்கு தெரியல. சோ இதுதான் காமன் மேன். இது ஒரு செலிபிரிட்டியா இருந்தா நீங்க பண்ணுவீங்களா இந்த வேலைய? ஒரு செலிபிரிட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நீங்க கொடுப்பீங்களா? போய் மந்த மாதிரி ஏறுங்க, 50 பேர் 36 சீட் இருக்குதா, 50 பேர் ஓடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்க செலிபிரிட்டிக்கு உங்களால சொல்ல முடியுமா? சோ இதுதாங்க டிஃபரன்ஸ் காமன் மேனுக்கும் செலிபிரிட்டி இதுக்கும் ஷோக்குமே. இந்த இடத்துல வந்து அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாரும் ஓடி ஏறி போறாங்க,
அதுக்குள்ள போயிட்டு அவ்வளவு சண்டை நடக்குது. இது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்துட்டு அந்த பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு சேஸ் போட்டு வச்சிடுறாங்களா, அதை எடுத்து உட்காரணுமா. அது நிறைய பேர் அந்த கண்ணை கூட கட்டல, அப்படியே தான் ஆடிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தடிச்சு அந்த ஒரு சீட்டை பிடிக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், அது வந்துட்டு ஒரு சந்தை மாதிரி தான் இருந்தது. காய்கடை இந்த இதுல கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்துட்டு அந்த வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை நட்டுன்னு போடுவாங்க பாரு, அந்த மாதிரி இருந்தது. மந்தையா இருந்தாங்க இவங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நானு எனக்கு தெரிஞ்சு இந்த செலிபிரிட்டி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் அவங்கனால பண்ண முடியாது டிவி ஷோ. ஸோ இது காமன் மேன்ன்றதுனால உங்க வேல்யூ எவ்வளோ என்னன்றத வந்துட்டு நீங்க தான் தீர்மானிக்கணும். அவங்க கொடுக்குற இதுல ராஜு வந்துட்டு ஹிண்ட் கொடுத்தாச்சு, பணத்துக்காக வந்தீங்களா அப்படின்னாக்கா வந்துட்டு கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு. ஏன்னா இட் டேக்ஸ் அ லாங் டைம். நீங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு போயிட்டு 1 மாசம் இல்ல 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்க காத்துட்டு இருக்க வேண்டிய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே புலம்பி இருக்காங்க. மீடியால வந்து சொன்னாங்க, கஸ்தூரி எனக்கு வந்து பேமெண்ட் பெண்டிங் இருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அவங்களோட கிரைட்டீரியாக்கு எல்லாம் நீங்க ஒத்து போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அது கிடைக்கிற எந்த சொச்சம் கூட கிடைக்கும். இதுக்காக நீங்க உங்களோட அந்த இதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆடு மாடு மாதிரி போயிட்டு அங்க சந்தையில போயிட்டு குவியணுமான்றது எனக்கு தெரியல. 2 நாள்ல நான் பார்த்ததுல வந்துட்டு நான் வெறும் சந்தை மட்டும் தான் பார்த்தேன். அந்த கிராமப்புறங்கள்ல நடக்கிற அந்த வார சந்தை பார்த்தேன். இதுல ஒண்ணு மட்டும் ஒரு விஷயம் இருந்தது. ஒருத்தர் வந்துட்டு அந்த பல்லுலயே வந்துட்டு குடம், அவர் ஆக்சுவலி செலக்டட். இது ஓகே ஃபைன், அது ஒரு பெரிய விஷயம் தான். அது குடத்தை வந்துட்டு பல்லால எடுத்து ஒரு குடம் தண்ணிய வந்துட்டு பல்லால எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பல்லு உடஞ்சா என்ன ஆகும்? பட் அவருக்கு அது வந்துட்டு அது ஒரு டேலண்ட் அப்படின்ற மாதிரி அவர் வெளியில காட்டுறாருன்னா ஓகே ஃபைன். ஆனா இதை வச்சு நீங்க பிக் பாஸ்ல என்ன பண்ண போறீங்க? இன்னொரு பொண்ணு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு பேய் மாதிரி தலையெல்லாம் இது பண்ணிட்டு அந்த யோகாசனம் அந்த ஒரு இதுக்கு வந்து நிக்குது. அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு அதுதான் புரியல. நீங்க என்ன டெஸ்ட் வைக்கிறீங்கன்றது புரியல. இதெல்லாம் வந்துட்டு கின்னஸுக்கு வேணா ட்ரை பண்ணலாம். ஐம் டூயிங் திஸ், இது எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான். இப்போ சோசியல் மீடியானா எல்லாமே வந்துட்டு ஒரே பிளாட்ஃபார்ம் கிடையாது. நமக்கு தெரியும், ஃபேஸ்புக்ல வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்க முடியும், ப்ரொஃபஷனலாவும் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடம் ஃபேஸ்புக். அதே நீ ட்விட்டர் வந்தனாக்கா ரொம்ப ப்ரொஃபஷனலாவே இருக்கணும், அங்க நீ ஃப்ரெண்ட்லியாலாம் பேச முடியாது. அது அந்த மாதிரி இடம் ட்விட்டரு. நம்ம இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் நம்ம போறதே கிடையாது. அதனால அந்த உலகமே தனி. அது அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுற அந்த உலகமே, அந்த மக்களே தனிதான். ஏன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால எனக்கு தெரியாது அதை பத்தி. சோ இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவுக்கும் ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி ஒரு இதுல கொண்டு வந்து இங்கெல்லாம் நிறுத்துறீங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ இதுல இன்னொரு விஷயம் பாரு ஹரிஷ், முனியம்மா அவங்க அவங்களுக்கு சேர் கிடைக்கல. அப்போ மாயா என்ன பண்றாங்க, ஒரு பேட்ஜ் எடுத்து முனியம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீங்க ஆல்ரெடி டிசைடட், நீங்க தட் முனியம்மா ஹேஸ் டு பி a பார்ட் ஆஃப் பிக் பாஸ்ன்றது நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன வெங்காய கேம் நீங்க வைக்கிறீங்க எங்களுக்கு? நாங்கெல்லாம் என்ன பைத்தியக்காரங்களா? இல்ல உட்காந்து நம்ம ரெவ்யூ சொல்றோமே, நம்ம எல்லாம் என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் அவங்க முனியமாக அகேன்ஸ்டாலாம் கிடையாது. ஷி இஸ் a வெரி குட் கண்டஸ்டன்ட். பாக்குறப்ப நல்லா தெரியுது நம்மளுக்கு. அப்ப நீங்க அவங்களை செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்டட் இல்ல, பாக்குறப்ப நல்லா தான் தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா யாரும் ஒன்னும் ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா ராஜுவே கொடுக்கலன்றப்போ நம்ம மத்தவங்க கிட்ட ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. இப்ப அந்த முனியம்மா ஓகே ஃபைன், நீங்க வந்துட்டு நீங்க ஏன் குவாலிஃபை பண்ணீங்க, அவங்கள ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணல, அதெல்லாம் நாங்க கேட்கல. ஷி இஸ் வெரி மச் டிசர்வ் டு பி பிக் பாஸ். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது நீங்க குவாலிஃபைடுன்னு சொல்லி முதல்ல அனுப்ப வேண்டியது தானே. இப்ப இதெல்லாம் நீங்க எடிட் பண்ணி தானப்பா போடுறீங்க. அப்ப இந்த இது எதுக்கு போடுறீங்கன்ற, அவங்களெல்லாம் வேண்டான்றதான், ஒரு குட் பை சொல்றதான், வரதா, அப்புறம் ஒரு பேட்ஜ் மாயா எடுத்து கொடுக்கறதா. சோ யூ பீப்புள் ஆல்ரெடி டிசைடட். நீங்க யாரை ஏமாத்துறீங்கன்றத கேக்குறேன் நான். இப்ப நீங்க எல்லாம் ஜென்சி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, ஜென் ஆல்பால இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப இன்னும் இந்த காலத்துல கூட நீங்க உட்காந்து யாரை ஏமாத்துறீங்க?
பாக்குற மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல ரெவ்யூ பண்றவங்க வேலை வெட்டி இல்லாம ரெவ்யூ பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த ஷோ வந்துட்டு பேன் இந்தியா ஷோன்றதுனாலதான் நீயும் நானும் உட்காந்து ரெவ்யூ பண்றோம். இது வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு ஷோவை நம்ம கண்டிப்பா ரெவ்யூ பண்ண போறது இல்ல. அப்படி இருக்கும் போது நீங்க யாரை ஏமாத்துறீங்கன்றது தான் கேட்கிறேன். முனியமா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா, ஓகே ஃபைன், அவங்கள பத்தி நான் எந்த மைனஸும் சொல்லல. ஆனா அந்த செலக்ட் பண்ண விதம் தப்புன்னு தான் நான் சொல்றேன். அப்ப என்ன காமன் மேன்ன்றத கொண்டு வரீங்க? இன்னொன்னு, நீங்க அந்த மோனிகா அவங்கள வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க. ஐ அக்செப்ட் இட். நான் வந்துட்டு ஹோல் ஹார்ட்டடா அதை அக்செப்ட் பண்றேன். ஏன்னா ஷி டோன்ட் நோ த வே ஆஃப் டாக்கிங்கே. அவங்க வந்துட்டு வர்றப்பவே வந்துட்டு ரொம்ப லைட்டா வந்து பேசுறாங்க. எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கல் தமிழ் நல்லா பேச வரும். தட் இஸ் நாட் அ ஸ்கில் இல்ல. நீ அங்க பட்டிமன்றமா என்ன கான்செப்ட்ல மக்கள் வராங்கன்னே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நாள் தான் அந்த தொல்லை இருந்துச்சுன்னா இப்ப அதுக்கு மேல இருக்கு. இது வரைக்கும் 4 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. 4 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்காங்க. தாடீஸ்வரன், சோபா சுந்தரகுமார், முனியம்மாள், டார்வின் 4 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சரண்யா, டோனி, ஷாம்சின்னு ஒரு திருநங்கை அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. சம்யுக்தா அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 4 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. 4 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்காங்க. 4 பேரை வந்து நிராகரிச்சிருக்காங்க. மொத்தம் 12 பேர் பார்த்திருக்காங்க. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு தாடீஸ்வரன், முனியம்மாள் 2 பேர் வந்து ஓரளவு ஏதோ கண்டென்ட் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. மத்த 2 பேர் என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு புரியல. இல்ல, ஒரு பையனை வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் கண்டென்ட் கொடுத்துருப்பான்ற. ஏன்னா எனக்கு என் பேர் சரியா தெரியல. ஏன்னா இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியர் ஆனா மட்டும்தான் எனக்கு சொல்ல வரும். அவங்க வரப்பவே வந்துட்டு பின்னாடி ஜட்ஜு பின்னாடி எல்லாம் நடந்து ஒரு பையன் வந்துட்டு பேசினான் தெரியுமா. அவன் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவன் நல்லாவே பண்ணான். த வே ஆஃப் டாக்கிங் வேணா அது அந்த என்ன சொல்றது, அந்த இது பண்றது வேணா கம்மியா இருந்திருக்கலாமே ஒழிய ஒரு பிக் பாஸ்க்கான ஒரு கண்டஸ்டன்டான ஒரு ஃபேஸ் அவனுக்கு இருந்தது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன் அவனை டெர்மினேட் பண்ணி அனுப்பினாங்கன்றது எனக்கு தெரியல. சோ இது என்ன வழநட்டு பண்ணதுல ஒரு கண்டஸ்டன்டா டெர்மினேட் பண்ணது ஓகேன்னு நான் நினைக்கிறேன். தமிழரசு சும்மா வந்து, அதாவது பிக் பாஸ் சான்ஸ் கிடைக்கணும் அதுக்காக நான் ரோட்ல முட்டி போட்டுக்கிட்டே நடந்துட்டே போறேன். அது இல்ல, ஐ வாண்ட் டு ஹெல்ப் பிக் பாஸ். இல்ல, ஐ வாண்ட் டு ஹெல்ப் விஜய் டிவி. இல்ல, அது வந்து போன சீசன்ல வந்து என்ன யாருமே கூப்பிடல, தயவு செஞ்சு பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்கன்னு ரோட்ல எல்லாம் நடந்து முட்டி போட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அதுக்கு அவசியமே இல்லை. அவசியம் இல்லையே. அதாவது பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஷோ. அதுல வந்து உங்க டேலண்ட்டை நீங்க ப்ரூவ் பண்ணணும் தான் வரீங்களே தவிர அது உங்க வாழ்க்கையே கிடையாது. அதுதான் இவங்க இப்ப வந்திருக்கிற இந்த 50 பேரும் பிக் பாஸ் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. அதுதான் நான் சொன்னேன், அது வேற உலகத்துல இருக்காங்க அவங்க எல்லாம். இல்ல, வாழ்க்கைன்னு இவங்க நினைச்சாங்கன்னா ரிவ்யூ பண்றவங்க இவங்க பண்ற தப்பையும் சுட்டி காட்டுவாங்க, சரிங்கிறதையும் சுட்டி காட்டுவாங்க. தப்ப சுட்டி காட்டும் போது அது மூஞ்சிக்கு நேரம் வந்து விழும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா பிக் பாஸ்குள்ள போறதுல தப்பே இல்லை. அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்கணும். அதை ஃபேஸ் பண்ண முடியாம இருந்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை அவங்க. கண்டிப்பா. எனக்கு செலக்ட் பண்ணிருக்கிற 4 பேர் அதை ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறதே டவுட். அதுதான் எனக்கு தெரியல. அது இன்னொன்னு வந்துட்டு நான் அதை பார்க்கல. பட் ஆனா குமுதம்ல எல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஒரு லேடி. அவங்க என்னன்னாக்கா வந்துட்டு நைட்டில வந்தாங்க. அது என்ன இது இஷ்யூ ஹரிஷ், அது எனக்கு புரியல. இவங்க உட்காந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்டர்வியூல நான் பிக் பாஸ் டீம் அவங்க வந்து நீங்க உங்களுக்கு சூட்டபிளான ட்ரெஸ், அதாவது நைட்டில வாங்க அப்படிங்கிற ரேஞ்சில தான் கூப்பிட்டுருக்காங்க. இவங்க அப்படிதான் போயிருக்காங்க. ஆருக்கு அது பிடிக்கல. ஆரி கொஸ்டின் பண்ணாரு, இப்படிதான் நீங்க பொது இடத்துல நைட்டியோட தான் போவீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணிருக்காரு. கூப்பிட்டது டீம், பிக் பாஸ் டீம் தான் கூப்பிட்டுருக்காங்க. நீங்க வந்து நைட்டில வாங்கன்னு கூப்பிட்டுருக்கறதா சொல்றாங்க. ஸோ டீம் கூப்பிட்டுருக்குங்கிறப்ப அதுக்கு அதை ஏத்துக்கிட்டு தான் அவங்க வந்தாங்க. ஆரி கேள்வி கேட்கறாங்கன்னா பிக் பாஸ் டீமை தான் கேள்வி கேட்கணும். எப்படி அலோவ் பண்றீங்க, எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு அலோவ் பண்றீங்க, வர சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். அவர் கண்டஸ்டன்ட்டை கேட்டு யூஸ் இல்லை. வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய சேனல்ஸ் தான் பண்ணுவாங்க. டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்க வந்து அது எனக்கு புரியல. வந்து சோசியல் மீடியால ரொம்ப பாப்புலரான பொண்ணு தான் விக்கி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அக்கௌண்ட் ரன் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு எனக்கு பேர் சரி ஞாபகம் இல்லை. நான் முன்னா ஃபாலோ பண்ணது, இப்போ நாட் ஷுவர். பட் அந்த பொண்ணு ஃபேமஸான பொண்ணு தான். சோசியல் மீடியால நல்ல ஃபேமஸான பொண்ணு தான்.
உங்களுக்கு வந்து இந்த ஒரு சான்ஸ் போயிடுச்சுன்னா மொத்தமா லைஃபே போன மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. அதுதான். அதனால வந்து இது பிக் பாஸ்ல என்ன செலக்ட் பண்ணல, அது எனக்கு சான்ஸ் போயிடுச்சு, மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும், பிக் பாஸ் டீம் எனக்கு பதில் சொல்லணும், விஜய் டிவி பதில் சொல்லணும்னு உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு யூஸ் இல்ல. இல்ல தட்ஸ் ஃபைன். பட் நான் சொல்றேன் அவங்க போகும்போது இன் கேஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுவாங்க. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்றப்படி தான் செயல்படணும். நீங்க அக்ரிமெண்ட்டுக்கு மாற நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா சேனல் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து உங்க மேல தனியா வழக்கு தொடுக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல இன் கேஸ் அவங்க சொன்னாலும் நைட்டியோட வாங்க அப்படின்னு சொன்னா கூட பேச்சு யதார்த்தத்துல என்ன சொன்னாங்கன்றது தெரியாது. புது அறிவு இல்ல இருந்தா பட் இல்ல நான் என்ன கேக்குறேன், நீ ஒரு ஆபீஸ்க்கு இல்ல டீம் வந்து இவங்க நைட்ல வர சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு புது அறிவு வேணும்ல. ஒரு புது அதுதான் கேக்குறேன். நம்ம இப்படிதான் போகணும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கணும்ல. ஒரு தியேட்டருக்கு போறப்ப தியேட்டர்ல வந்து நைட்டி போட்டு போவாங்களா? நீங்க போவாங்களா? ஹீரோ சொல்லிடுவாரு, இந்த படம் நைட்டிக்கான படம், நீங்க நைட்டியோட வாங்கன்னு சொல்லிட்டா ஹீரோ சொல்லிட்டாருங்கிறதுக்காக நைட்டி போட்டு போவாங்களா யாராவது? அததான் கேக்குறேன் நானு. நம்மளுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் வேண்டாமா? குண்டாசு பட்டின்னு ஒரு படம் வந்துச்சு. கண்ணாடி தான் அந்த படத்துடைய கான்செப்ட். கண்ணாடியும் கேமராவும் தான் அந்த படத்துடைய கான்செப்ட். நீங்க கண்ணாடி போட்டுட்டு தாராளமா வாங்க, இப்ப தியேட்டருக்கு வாங்கன்னாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல டைரக்டர். அதுக்காக எல்லாரும் கண்ணாடி போட்டுட்டா போனாங்க? அதுதான் அதுதான் இது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு இவங்க பேசுறதெல்லாம். அந்த நைட்டி போட்டுன்னு சொன்ன அது இன்டர்வியூலயும் வந்துட்டு நான் இப்ப நைட்டி தான் போட்டுட்டு வந்திருக்கேன்னா அது வந்துட்டு உன்னோட இதுவை தான் பாதிக்கும், உன்னோட டிக்னிட்டியை தான் பாதிக்கும். அது என்னன்றது எனக்கு தெரியல. சோ கம்ஃபர்டபிலிட்டி, நீங்க வந்து நீங்க கம்ஃபர்டபிலிட்டிக்காக நீங்க நைட்டி போட்டுக்கலாம், அது தப்பு இல்ல. பொது இடங்கள்ல வந்து நான் இப்படிதான் நைட்டியோட தான் போவேன், இதுதான் என்னுடைய ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்றது, அது மத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல 50 பேர்ல உன்னை செலக்ட் பண்ண போறாங்கன்றப்போ நீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்கலன்னு அவங்க கேள்வி, இவங்களும் கேள்வி கேட்க முடியாது. தட்ஸ் கரெக்ட். இல்ல அந்த 50 பேர்ல ஒரு செலெக்ஷன் அப்படின்னுட்டு நீங்க அது குவாலிஃபைடு கூட கிடையாது. குவாலிஃபை பண்றாங்களா இல்லையான்னு தெரியாத சமயத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட்ல நீங்க போய் நின்னீங்கன்னா எப்படி குவாலிஃபை ஆக முடியும் உங்களால? அப்ப நீங்க உள்ள போனேன்னாக்கா நீங்க எப்படி நிப்பீங்க? இப்ப நம்ம போன சீசன்ல திவாகர் அப்படியே வந்துட்டு டவல் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கட்டிட்டு எல்லாம் வந்து நிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன் நானு. சோ இது என்னன்றது எனக்கு தெரியல. ஆளாளுக்கு வந்துட்டு என்ன மன்னிப்பு கேட்கணும், இவங்க மன்னிப்பு கேட்கணும், அவங்க மன்னிப்பு கேட்கணும், அது கூட ஆரம்பிச்ச முதல் நாளேவா மன்னிப்புல வந்து நிக்கணும்? அது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இது காமன் மேன் சொல்றாங்க, என்ன சொல்றது, பப்ளிக்காக ஒரு ஷோ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி உங்க பெல்ல ப்ரீ பிளான்டு இன்னாதான் இன்னாரதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு சோ என்ன முனியமாவ ஒரு பேட்ஜ கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்னுட்டு தான் அது பயாஸ்ட் அப்படின்றதான் நான் பாக்குறேன் நானு. மத்தபடி அங்க இருந்து 50 பேரையும் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு வந்து 36 சீட்டு தான் இருக்கு. 36 சீட்ல 50 பேர் எப்படியாவது நீங்க வந்து எப்படி வர முடியுமோ வாங்கன்னு சொல்றாங்கன்னா 50 பேரையும் அவங்க வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அப்புறம் எதுக்கு 36 சீட்டை கொடுத்து ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு புரியலையா? கம்ஃபர்டபுளா கொடுக்கலாமே. இல்ல அதுதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. பிக் பாஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த டீம் கிட்ட பட்ஜெட் கிடையாது, எனக்கு புரியல. உங்களுக்கு ரெண்டு டீம் தான் வந்து இல்ல ஹரீஷ், அவங்க வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. செலிபிரிட்டி வேற, காமன் மேன் வேறன்றத டிஃபரன்ஷியேட் அதான் ஓட விடுறாங்கல்ல. இதுல நீ பாரு, அங்க உள்ள இதுல அந்த பஸ்ல ஏறி இது பண்ணவங்க எல்லாம் அப்படியே வந்துட்டு வேர்வைய பிழிஞ்செல்லாம் வேற காட்டுறாங்க. இது என்ன, இது நீங்க என்ன நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு விட்ட வேர்வையா? அதை நாங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு அது அருவருப்பா இருந்தது. ஒரு செலிபிரிட்டியா இருந்தாக்கா அந்த மாதிரி வேர்வையை அப்படி பண்ணுவாங்களா? அவங்க அந்த வேர்வை பண்ற அந்த ஸ்டைலையே வந்து ஒரு இது போட்டு மீமா போட்டுட்டு இது பண்ணுவாங்க. நீங்க என்னதான் பிழிஞ்சாலும் இப்ப எங்களுக்கு என்னன்னாக்கா நீங்க ஒன்னும் நாட்டுக்காக பண்ணல, இல்ல ஒரு விவசாயி நிலத்துல உழுதுட்டு வியர்வை விடுறது அந்த வியர்வை கிடையாது. இது நீங்க உங்களோட அந்த என்ன ரீல்ஸ் போடுறத இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்துட்டு நான் பாப்புலாரிட்டி ஆகிறதுக்காக நீங்க பண்ற உங்க ஃபேம்காக நீங்க பண்றதுக்கு வந்துட்டு அதுக்கெல்லாம் நாங்க வருத்தப்பட முடியாது. சோ அதெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருந்தது. அந்த அந்த வேர்வெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருவருப்பா சொல்றது எனக்கு வந்து அக்செப்டபிளா இல்ல. பஸ்ல ஏறது ஒரு டாஸ்க், சேர் எடுத்து அதுல உட்கார ஒரு டாஸ்க், இது பேர் டாஸ்கா அது? எனக்கு புரியல. கிரியேட்டிவிட்டி டீம், என்ன கிரியேட்டிவிட்டி டீம் இருக்காங்கன்னு இன்னும் புரியல. பிக் பாஸ்க்கு தனி கிரியேட்டிவிட்டி டீம், இதுக்கு தனி கிரியேட்டிவிட்டி டீமான எனக்கு புரியல. எண்டமாலுக்கு வந்து இவ்வளவு நீங்க எண்டமால் டீம் வந்து பட்ஜெட்ல பயங்கரமா செலவு பண்ணக்கூடிய ஒரு டீம்.
அவங்க இந்த ஷோக்கு இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்றாங்களா? எனக்கு அதுதான் புரியல. இல்ல விஜய் சேதுபதிக்கு இவ்வளவு போதும்னு நினைச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி ஓகேங்க. விஜய் சேதுபதி பண்ற தப்புகள்லாம் வந்து மக்களை வந்து பலியாட இது பண்றதுலாம் தப்பு இல்லை. அதுதான் அந்த குவாலிட்டி டிகிரேட் பண்ணிட்டாங்க. அக்கௌண்டபிலிட்டி நீங்க எடுத்துக்கோங்க விஜய் சேதுபதி சொல்லணும். லாஸ்ட் 2 சீசன் ஃபிளாப் ஆயிடுச்சு, அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க விஜய் சேதுபதி கேட்கணும். இவங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து சாதாரண மக்கள் இன்ஸ்டால வந்து பிரபலமா இருக்கவங்க ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து விஜய் சேதுபதி எடுக்க வேண்டிய அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் இவங்க தலையில கட்டுறதுங்கிறது நியாயம் இல்லை. சோ வேற என்ன இருக்கு ஹரிஷ் பேச வேண்டியது? 2 எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு. 12 பேர் வந்து இப்போ வரைக்கும் பார்த்திருக்காங்க. அதுல 4 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க, 4 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்காங்க, 4 பேர் நிராகரிச்சிருக்காங்க. தாடீஸ்வரன், சிவகாந்திரகுமார், முனியம்மாள், டார்வின் 4 பேர் செலக்டடு. சரண்யா, டேனி, ஷாம்சி, சம்யுக்தா வந்து வெயிட்டிங் லிஸ்ட். கிறிஸ்டினா, தமிழரசு, கிரியான் ஹாமில்டன், பால் எட்மன்ஸ், சிவா சரவணா இவங்க 4 பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 12 பேர் இப்போ வரைக்கும் பார்த்துருக்காங்க. அடுத்த எபிசோட்ல வந்து எத்தனை பேர் பார்க்க போறாங்க அப்படின்றது தெரியல. நீங்க கண்டஸ்டன்ஸை வேகமா பாக்குறது ஓகே, நீங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கிறதெல்லாம் காட்டலாம். நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு காட்டாம டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணி அடுத்தடுத்து போறதுங்கிறது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால இன்னும் பெரிய தலைவலியா இருக்கும் விஜய் டிவிக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு உள்ள கண்டஸ்டன்ட் நீங்க ஒருத்தர் கொண்டு வரீங்க, அவர் என்ன பண்றாரு, என்ன ஜட்ஜஸ் முன்னாடி என்ன பண்ணிருக்காருங்கிறத காட்டணும். அதை விட்டுட்டு அவரை பேச விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த கண்டஸ்டன்ட் போயிடலாம் அப்படின்னு போறது, இது எப்படின்னு எனக்கு புரியல. அதுதான் இங்க வந்து கேள்விக்குறியாது. இப்போ அந்த பொண்ணு வந்து முழு வீடியோவும் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. எடிட் பண்ணா முழு வீடியோவும் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு அந்த பொண்ணு. நீங்க அந்த மாதிரி முழு வீடியோ போடலாம் முடியாது. முழு வீடியோ போடுறது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எடுத்திருப்பீங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்க எடுத்தது நீங்க முழுசா போட்டு நாங்களாம் உட்காந்து பாக்கணுமா? அதுதான் இதெல்லாம் உட்காந்து பாக்குறது தவிர. சோ இது என்ன சொல்றது, இந்த ஒரு 2 நாள்ல வந்துட்டு இவ்வளவு சொதப்பல்கள் இருக்கு அப்படின்றதுதான். பட் ஆனா 2 days வந்துட்டு ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படின்றதுதான். எனக்கு இதுல ஜட்ஜஸ்க்கு முதல்ல இது என்ன மாதிரியான ஷோன்னு புரியணும். ஜட்ஜஸ்க்கு என்ன மாதிரியான ஷோ, இது என்ன மாதிரியான ஷோன்னு புரிஞ்சாதான் அவங்களால செலெக்ஷன் தெளிவா பண்ண முடியும். இது என்ன மாதிரியான ஷோன்னே தெரியாம ஏதோ வந்து நீயா செட்ல உட்கார வச்சிருக்காங்க எல்லாரையும். நீயா செட்ல உட்கார வச்சுக்கிட்டு இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ விஜய் டிவியோட ஷோக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பண்றாங்க. அவங்க என்ன பேஸ்ல செலக்ட் பண்ணணும், யாரா செலக்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஒரு கிரைட்டீரியா வச்சு ஒன்னும் தெரியாது. சும்மா 3 பேரு டம்மியா உட்கார்ந்து இருக்காங்கன்றதான் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. போன முறை வந்து செலக்ஷன்லாம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்னு சொன்னதுனால பேன் இண்டியா வைஸா எல்லாத்தையும் இப்ப வந்து பொதுவில் வைக்கிறாங்க. நாங்க வந்து இப்படிதான் எங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவில் வைக்கிறாங்க. அது வந்து எண்டமால் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. விஜய் டிவியை நம்பி கொடுத்துருக்கீங்க, அதுதான் பெரிய தலைவலி. அதுதான பிரச்சனையே. அவன் விஜய் டிவி ஒரு படம், ஒரு நார்மலா ஒரு படம் வந்துச்சுனாலே அது ஒரு 50 வாட்டி போடுவான். இந்த சிடி தேஞ்சு போற அளவுக்கு அந்த படத்தை ஒரு நாளைக்கு 4 தடவை போடுவான். நீங்க அவனை நம்பி இந்த ஷோ கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். எண்டவால் டீம் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா இந்த ஷோ வந்து எப்படி ரன் பண்றதுங்கிறதெல்லாம் எண்டமால் டீம் தான் கேர்ஃபுல்லா ரன் பண்ணணும். கம்ப்ளீட்டா விஜய் டிவி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனாங்கன்னா மொத்தமே முடிஞ்சது. ஏற்கனவே 2 சீசன் ஃபிளாப். கமல்ஹாசன் இருந்த வரைக்கும் வேற மாதிரி இருந்த சீசன், விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறம் 2 சீசன் ஃபிளாப். நீங்க போன 8வது சீசன் வந்து யாரு வின்னரா வரக்கூடாதோ அவரை வின்னரா தூக்கி போட்டிருக்கீங்க. யார் வின்னரா வரணும்னு மக்கள் எதிர்பார்த்தவங்களோ அவங்கள ரன்னரா கொண்டு வந்தீங்க. 9வது சீசன்ல சம்மந்தமே இல்லாத கண்டஸ்டன்ட் நீங்க உள்ள கொண்டு வந்து ஒரு கண்டஸ்டன்ட் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நீங்க அப்போ நீங்க செலெக்ஷனே ஒழுங்கா பண்ண முடியாத ஒரு விஜய் டிவியை நம்பி எண்டமால் டீம் இப்படி இந்த ஷோ ரன் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஒன்னும் புரியல. நீங்க வெறும் வந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறவங்களெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கூப்பிடுறீங்களான்றதும் தெரியல. சோ எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க விளையாடுறத வச்சுதான் நம்ம எதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு. 50 பேர் இப்ப இருக்காங்கன்னா இந்த 50 பேரையும் நான் ஆர்வக்கோளாறுன்னு தான் பாக்குறேன். யாரும் வந்து கண்டஸ்டன்டா உள்ள போகணும்னு யாரும் விரும்புற மாதிரி நான் பார்க்கல. எல்லாம் ஆர்வக்கோளாறுங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. அது எப்படியாவது நம்ம வந்து இந்த ஷோல வந்துடணும், எப்படியாவது நம்ம கேமரால வந்துடணும்,
டிவில நம்ம ஃபேஸ் தெரிஞ்சிடணும் அவ்வளவுதான் பாக்குறாங்களே தவிர எதுக்காக வந்திருக்கணும் ஒரு கோலே இல்லாம வந்திருக்காங்க எல்லாம். ஓகே பிக் பாஸ் சோ பாப்போம். கோலோட போகணும், ஒரு கோல் இருக்கணும் உங்களுக்கு. இதுக்காக போறேன்னு போகணும். நீங்க பிக் பாஸ்க்கு போயிட்டு வெளியில வரும்போது ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆயிருக்கணும், உங்களுக்குள்ள ஏதாவது சேஞ்ச் இருக்கும். அதுதான் வந்து அந்த ஷோ நீங்க நீங்க போறதுல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு லாபம். பணம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக போறேன், நான் வந்து எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கிறதுக்காக போறேன், வீடு கொடுக்குறாங்கிறதுக்காக போறேன், இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி பாக்குறதுன்னு எனக்கு புரியல. கண்டிப்பா. சோ அந்த இதுலதான் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்துட்டு இப்ப முழுசா வந்து அவங்க இது பண்ணல. எத்தனை பேரை உள்ள அனுப்ப போறாங்கன்றதும் தெரியல. இப்ப இன்னைக்கு எத்தனை பேரை வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ண போறாங்கன்றத பாக்கணும். செலிபிரிட்டிஸ் 20 காமன் மேன் 2 வீடா கூட பிடிச்சு உட்கார வைக்கணும். பார்க்க போறது நம்ம தான் பார்க்க போறோம், நம்ம தான் ரிவ்யூ பண்ண போறோம். அதான் தலையில நம்மளுடைய தலையில தான் நம்ம தான் பார்க்க போறோம், நம்ம தான் ரிவ்யூ பண்ண போறோம். அதுதான். சோ பாப்போம் ஹரிஷ், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். இது ஒரு கொஞ்சம் எங்களுக்கு ரெவ்யூ பண்றதுக்காச்சும் கண்டென்ட் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து நாங்களே ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி எடுத்து போட்டு அத்தை வந்துட்டு அவங்க கான்டென்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர நான் அந்த இருக்கிற கான்டென்ட்ல இருந்து ரெவ்யூ பண்றதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஸோ இந்த சீசனும் அந்த மாதிரி எங்களை விட்டுறாதீங்க தயவு செய்து. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பர்சனலா கேட்டுக்கிறது என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்துடணும், என்னோட பழைய ஃபேன்ஸுங்க எல்லாருமே வந்துடணும்ன்றது தான். ஸோ எல்லாரும் தொடர்ந்து பாருங்க, உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க. நாங்க கண்டிப்பா கமெண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன்ல இருந்து படிக்குவோம். நம்ம அதுல என்ன நீங்க போடுறீங்க, பிளஸ் மைனஸ் எவ்ரி திங் எதுவா இருந்தாலும் நாங்க வந்துட்டு சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ நாளை பார்ப்போம் ஹரிஷ். தேங்க்யூ.